என்னது ஆட் ஷூட்டா? ஏங்க உங்களுக்கு ஸ்டுடியோ நம்பர் தெரியும்ல, அங்கே ஃபோன் பண்ணுங்க. என் மேனேஜர் தாரான்னு இருப்பாங்க, அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க. ஓகே. சிவா சார், ஒரு வாரத்துக்குள்ள பணத்தை ஏற்பாடு பண்ணி நகையெல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு சார்? ஏங்க நானும் உங்களை நகையெல்லாம் தூக்கி அந்த ரவுடி கிட்ட கொடுக்க சொன்னேன். நான் வேண்டாம் தான் சொன்னேன். சொல்ல சொல்ல கேட்காம நீங்க பாட்டுக்கு அவனுக்கிட்ட நகையெல்லாம் தூக்கி கொடுத்துட்டீங்க. இப்போ அவனுங்க விட்டானுங்க, நீங்க பிடிச்சிட்டீங்க. பணம் கிடைச்சா கொண்டு வந்து கொடுக்க மாட்டேன். கொஞ்சம் கூட மேனர்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு. அம்மாடி மீனா, ஏண்டா அழுதுகிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை பாட்டி, தூசி விழுந்துருச்சு. நீங்க ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சந்தோஷ். ஏதாவது வம்பல மாட்டிக்க போறீங்க. அதுக்கு சான்ஸே இல்லை தாரா. பார்வதி குடும்பத்தில் ஒருத்தர் மேல ஒருத்தர் அதிக பாசம் வச்சிருக்காங்க. அதுதான் என் ப்ளஸ் பாயிண்ட். நகை தான் கைக்கு வந்துருச்சே, நீங்க வெளியில வந்துட வேண்டியதானே? நானே போகணும்னு நினைச்சாலும் பார்வதியும் சிவாவும் என்னை வீட்டை விட்டு அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா மீனாவை ஏமாத்த நான் உங்களுக்கு தேவை. நீ பேசுறதுல வச்சு பார்த்தா வெறும் பணத்துக்காக மட்டும் அங்க இருக்கிற மாதிரி தெரியலையே. நீ புத்திசாலி தாரா, கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட. எஸ், பணம் மட்டும் என் குறிக்கோள் இல்லை, அதையும் தாண்டி வேற விஷயம் இருக்கு. என்ன சந்தோஷ், அமைதி ஆயிட்டீங்க? ஒன்றும் இல்லை. மாமா, சாப்பிடலாம் வாங்க. எனக்கு பசிக்கல. பசிக்கலையா? முதல்ல சாப்பிட விட்டுற. என்ன மாமா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சொல்லுங்க மாமா. சாரி மீனா, சாரி. உன் மேல நான் என் கோவத்தை காட்டிட்டேன். ஆக்சுவலி ஃபேக்டரி ஆர்டர் விஷயமா டெபாசிட்டா 25 lakhs கட்ட சொல்லியிருக்காங்க. 10 லட்சத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். இன்னும்
15 லட்சம் தேவைப்படுது. அத இன்னைக்கு ஈவினிங்குள்ள கட்டி ஆகணும். அதான் ஒரே டென்ஷனா இருக்கேன். இப்போ என்ன மாமா பண்ண போறீங்க? 2 நாள் டைம் இருந்துச்சுன்னா வீட்ல நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணியிருப்பேன். ஆனா உடனே கட்டணும்னு சொல்றாங்க. அதனால தான் என்ன பண்றதுன்னு புரியல. மீனா, ஆனா நீ மனசு வச்சா இத ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். என்ன பண்ணணும் மாமா சொல்லுங்க. உனக்கு உன் அப்பா 200 பவுண்ட் நகை வைர வளையலெல்லாம் போட்டாங்கல்ல, அதை கொடுத்தனா பேங்க்ல வச்சு பணத்தை எல்லாம் கட்டிடலாம். 2 நாள்ல நான் மீட்டி கொடுத்துருவேன். என்ன சொல்ற மீனா? என்ன மீனா யோசிக்கிற? ஓ, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல? மாமா அப்படி இல்ல மாமா. அப்புறம் என்ன யோசிக்கிற? மாமா போன வாரமே இந்த நகையெல்லாம் அப்பா கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். போன வாரமா? ஆ, அப்பா கிட்டயா? ஆமா மாமா. உன் அப்பா வந்து 1 மாசத்துக்கு மேலே ஆச்சு. சொல்லு மீனா, என்னாச்சு? சொல்லு மீனா. ஓ, என்னை நம்பி நகையெல்லாம் எப்படி தருதுன்னு யோசிக்கிறேன், அப்படிதானே? அப்படிலாம் ஒண்ணு இல்ல மாமா. அந்த நகை இப்போ என்கிட்டயே இல்ல. உன்கிட்ட இல்லையா? அப்படின்னா அந்த நகையெல்லாம் என்னாச்சு? என்னாச்சு மீனா? மாமா என்ன சிவா சார் பைக்ல வரீங்க? பணத்துக்காக கொஞ்சம் அலைய வேண்டியிருக்குல்ல, அதான் ஃப்ரெண்ட் கிட்ட பைக் வாங்கியிருக்கேன். போன காரியம் என்னாச்சு? கிடைக்கல. ஐயோ என்ன சார் இப்படி சொல்றீங்க? இப்போ என்ன பண்ண போறீங்க? எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கு மீனா. என் ஃப்ரெண்டு ஒருத்த காலையில் 9 மணிக்கு வர சொல்லியிருக்கான். அவனுக்கு யாரோ பணம் தரணுமா, அவன் தந்தா எனக்கு கண்டிப்பாக தரேன்னு சொல்லியிருக்கான். சப்போஸ் அவனுக்கு தர வேண்டியவன் தரலன்னா என்ன பண்ணுறதுன்னு புரியல. சரி பார்ப்போம். பாட்டி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டம்மா. மீனா இந்த ஃபைலை கொஞ்சம் அப்படி வச்சிரு. சரிக்கா. மீனா என்ன மீனா இது? கையில கட்டு போட்டிருக்க? அது ஒண்ணும் இல்லக்கா. காய்கறி வெட்டுறப்போ தெரியாம பட்டுருச்சு. என்ன மீனா இது? பார்த்து கவனமா செய்ய வேண்டாம். சரி இனிமேலாவது கவனமா இருன்னு. சரிக்கா. என்னம்மா அது? உன் கையில இந்த கட்டை பார்த்ததும் எனக்கு உயிர் போய் உயிர் வந்தது. ஜாக்கிரதையா இருந்துக்கம்மா. கடவுளே. ரொம்ப தேங்க்ஸ் மீனா. எதுக்கு சார்? இல்லை, ரொம்ப சாமர்த்தியமாக சமாளிச்சிங்களே, அதுக்கு தான். ரவுடிங்க வந்து எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சப்போ கண்ணாடி அள்ளும்போது கை வெட்டிச்சுன்னு சொல்லாமல் காய்கறி நறுக்கும்போது கை வெட்டிச்சுன்னு சொல்லி என் கடன் பிரச்சனையை காட்டி கொடுக்காம இருந்தீங்களே. சார் நீங்க ஏற்கனவே கடன் பிரச்சனை இல்ல ரவுடிங்களால கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. இத பார்வதி அக்கா கிட்ட மறைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அதனால எனக்கு என்னமோ பார்வதி அக்கா கிட்ட உண்மையை சொல்லிடுறது நல்லதுன்னு படுது. இவ்வளோ பெரிய விஷயத்த மறைக்கிறது நல்லது இல்லை சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். அவங்க கிட்ட சொல்லிடலாம் சார். இந்த கடன் பிரச்சனைக்கு அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் இல்லையா? என்ன பண்ண இதை போய் அவங்க கிட்ட வேணாம் மீனா, சொல்ல வேணாம்.
உங்களுக்கு தயக்கமா இருந்தா சொல்லுங்க, நான் வேணா சொல்லிடுறேன். இல்லை வேணாம் வேணாம், அவங்ககிட்ட சொல்ல வேணாம். சார், அவங்க கிட்ட சொன்னா ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க, நான் சொல்லிடுறேன். இல்லை வீணா வேணாம். என்னக்கா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல மீனா, கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். என்ன பாரு, என்னாச்சு? நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க சார். கன்சீவா இருக்காங்கல்ல, இந்த மாதிரி நேரத்துல தலை சுத்துறதும் மயக்க வர்றதும் காமன் தான். படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா எல்லாம் சரியாயிடும். மீனா, பார்வதி ரெஸ்ட் எடுக்கட்டுமே, நாம் இப்போ அவங்கள தொந்தரவு பண்ண வேணாம். சரிக்கா, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா மீனா, நான் எதுக்காக எல்லா சுமையும் என் தலையில சுமந்துட்டு இருக்கேன்னு இப்போவாவது புரிஞ்சதா? இந்த நிலைமையில பாருகிட்ட போய் கடன்காரன் எங்கள் உயிர் கெடி வச்சிருக்காங்கன்னு சொன்னா அடுத்த நிமிஷமே உயிர் அதிர்ச்சி. என் லைஃப்ல பாருகிட்ட சொல்லாம தவிக்கிற ஒரே ரகசியம் இதுதான். இது கூட பார்வதியோட நல்லதுக்காக தான். ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஹலோ, உங்க பணத்தினால் திருப்பி தர முடியாது, பண்றத பண்ணிக்கோங்க. ஹலோ, ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. ஒரு மாசம் டைம் கொடுங்க, சிவா சார் உங்க பணத்துல திருப்பி கொடுத்துருவாரு. என்னங்க நீங்க இப்படி கராரா பேசுற எப்படி? அவ்வளவு பெரிய அமௌண்ட் ரெடி பண்ண வேண்டாமா? அட்லீஸ்ட் ஒரு 15 நாள் டைம் கொடுங்க. என்னங்க உங்களுக்கு மிரட்டல தவிர வேற எதுவுமே தெரியாதா? ஜெயா, ஒரு பொண்ணு உங்ககிட்ட இவ்வளவு தூரம் கெஞ்சிட்டு இருக்கா, உங்க மனசு நீவே இறக்கமே கிடையாதா? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. என் உயிரே பண்ணாலும் உங்க பணத்தை திருப்பி தர முடியாது, பண்றத பண்ணிக்கோ. ஆமாயா, பண்றத பண்ணிக்கோ. சார், நாளைக்கு காலையில 9 மணிக்கு ஒரு ஃப்ரெண்டு வர சொன்னதா சொன்னீங்களே, அவர் பணம் கண்டிப்பா கொடுத்துருவாரா? கொடுக்குறேன் தான் சொல்லியிருக்கான், ஆனா கொடுக்குறானா இல்லையா தெரியல. நிலைமை புரியாம இவனுக்கு வேற டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கானுங்க. அதான் ஆத்தத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டேன். தலைக்கு மேல வெள்ளம் போயிருச்சுங்க. இனி ஜான் போனா முளம் போனேன், என்ன நடந்தாலும் ஃபேஸ் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். கவலைப்படாதீங்க சார், கண்டிப்பா உங்க பிரச்சனை சால்வ் ஆயிடும். உங்க ஃப்ரெண்டு கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஆனா ஒண்ணு மீனா, இப்ப பண்ணீங்களே, அதான் பாருகிட்ட போய் விஷயத்த சொல்ல போனீங்களே, தயவு செஞ்சு இன்னொரு தடவை அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. சாரி சார், பார்வதி அக்காவோட நிலைமையை யோசிக்காம நான் சொல்ல ட்ரை பண்ணது என்னோட தப்பு தான். கண்டிப்பா இந்த தப்பை இன்னொரு தடவை பண்ண மாட்டேன். சொல்றல, அத புரிஞ்சுக்க. அவர் ஒண்ணும் பண்ணிடாதீங்க, அவர் தான் 2 நாள்ல பணம் திருப்பி கொடுத்துறேன்னு சொன்னார்ல. ஏய், இப்ப எனக்கு பணம் கொடுக்கல, மாவான கழுத்து அறுத்துருவேன். ஒரு நிமிஷம். இதுல 200 பவுண்ட் நகை இருக்கு, எடுத்துக்கோங்க. ஐயோ மீனா, வேண்டாம், சொன்னா கேளுங்க. உங்க உயிரை விட இந்த நகை ஒண்ணு முக்கியம் இல்ல சார், மீனா, எடுத்துக்கோங்க. இவ்ளோ நடந்திருக்கேன் மீனா, எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டியே. சாரி மாமா, பாரு அக்காக்கு ஒரு கஷ்டங்கிறப்போ என்னால எப்படி மாமா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? நான் பாரு அக்கா மேல வச்சிருக்கிற பாசம் உங்க மேல வச்சிருக்கிற காதலுக்கு நிகரானது மாமா. அதான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். சிவா சார் கண்டிப்பா நிறைய திருப்பி கொடுத்துருவாரு. கொடுத்த கடனை திருப்பி கேட்டு ரவுடிங்க கத்தியை காட்டி மிரட்டுறப்போ எப்படி மாமா நகையை கொடுக்காம இருக்க முடியும்? ஐயோ மீனா, டாக்டர் சிவாக்கு எந்த கடன் பிரச்சனையும் இல்ல. அது எப்படி மாமா நீங்க அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? எப்படின்னா, உனக்கு எப்படி புரிய வைக்கிறது எனக்கு தெரியல. நீ நல்லா ஏமாந்திருக்க, அவனும் உன்னை நல்லா ஏமாத்திருக்கான். நான் அவனை போய் பாத்துக்கிறேன். மாமா ப்ளீஸ் மாமா, கோவப்படாதீங்க. நீங்க கோவப்பட்டு ஏதாவது கேட்க போய் பாரு அக்காக்கு விஷயம் தெரிஞ்சா அவங்க மனசு கஷ்டப்படுவாங்க. கர்ப்பமா இருக்கிற இந்த நேரத்துல
அவங்களுக்கு குழப்பம் வரக்கூடாது. விட்டுருங்க மாமா, ப்ளீஸ் மாமா. பாரு, தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் இழுத்து விட்டுட்டியே. இப்ப என்ன பண்றது? மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தாய். சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தாய்? கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே. காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே